இப்போது இந்த ஜாயிண்ட் வெல்னஸ் ப்ரோக்ராம் அமைச்சிருக்கோம் இல்லையா, அதில் என்ன இருந்துச்சுன்னா என்னோட கதையை சொல்லலான் இருக்கேன் ஃபஸ்ட்டு. ஸோ எனக்கு இந்த கோவிட் வந்ததுக்கப்புறம் வேக்சின்ஸ்லாம் போட்டதுக்கப்புறம் எனக்கு ஐ ஸ்டார்டட் டெவலப்பிங் ஜாயிண்ட் பெயின், சிவியர் ஹிப் ஜாயிண்ட் பெயின்ங்க. அது ஹிப் ஜாயிண்ட் பெயின் வந்துட்டு ஒரு நைட்டில் வந்துட்டு தூங்க விடாது. இட் வாஸ் ஸோ டார்ச்சரிங். அப்போ என்ன எனக்கு பெயின்னா என்னன்னு எனக்கு ஒரு நல்லாவே தெரியும். எனக்கு ஐ நோ ஹவு பேட் இட் இஸ். சரி, ஒன்றும் இருக்காது, ஒரு எப்படி ஒரு எம்ஆர்ஐ பண்ணிடலாம் அப்படின்னு பண்ணோம். பட் அப்போ தான் தெரிய வந்தது 2 ஹிப் ஜாயிண்ட்டுமே அஃபெக்ட் ஆகிது. சம்திங் கால் ஏவாஸ்குலர் நெக்ரோசிஸ். ஏவாஸ்குலர் நெக்ரோசிஸ்னால் அந்த ஹிப் ஜாயிண்ட்டோட கப் இருக்கு இல்லையா, அந்த ஜாயிண்ட்டுக்கு நம்ம ரத்த ஓட்டம் கம்மியாக போகுது, அதனால தான் ப்ராப்ளம் அப்படின்னு. ஸோ தென் ஐ விசிட்டட் ஆல் 2-3 ஆர்த்தோபெடிஷியன்ஸ் கன்சல்ட் பண்ணேன். எவ்ரிபடி செட் இல்லைங்க, இது வந்துட்டு ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும். சில பேர் என்ன சொன்னாங்கன்னா அந்த போனை கியூரட்டாச் பண்ணி அதில் வந்து போன் மரோ செல்ஸ் வைக்கலாம். சில பேர் வந்துட்டு பிஆர்பி பண்ணலாம். லாட் ஆஃப் திங்ஸ் வேர் சஜஸ்டட். எனக்கு போன் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட்டுங்கிற ஒரு இது எனக்கு வரல, காலை மடக்க முடியல. அதுவும் என்னோட வேலை பார்த்தீங்கன்னா ஐ ஹேட் டு ஸ்டாண்ட் ஃபார் லாங் டைம். ரியலி வெரி வெரி டார்ச்சர். இட் வாஸ் ரியலி பெயின்ஃபுல். இப்போ தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்காக நான் படிக்க ஆரம்பிச்சேன், என்னென்னலாம் பண்ணலாம், வாட் ஆர் அதர் சொல்யூஷன்ஸ், நான் சர்ஜிக்கல் ஏதாவது பண்ண முடியுமான்னு. அண்ட் ஐ கிரியேட்டட் ஓன் ப்ரோக்ராம் ஃபார் மை செல்ஃப். Now, I feel there is 70 to 80% of good improvement. My staffs சொல்கிறாங்க, சார் யூ ஃபீலிங் ஸ்லைட்லி பெட்டர், உங்கள் வாக்கிங் பேட்டர்ன் மாதிரி இருக்குது, எல்லாமே சொல்கிறாங்க. ஐ ஆல்சோ ஃபீல் லாட் பெட்டர். இன்னும் ஐ எம் ட்ரைங் டு மொபிலைஸ். ஏன்னா என்னோட மசிலோட பட் மசில்லாம் ஸ்ட்ரெங்தன் பண்ணணும், லோவர் மசில்லாம் ஸ்ட்ரெங்தன் பண்ணேன். ஐ எம் ஒர்க்கிங் ஆன் இட், பட் ஐ ஃபீல் மச் பெட்டர். ஸோ நானே I found out a helpful solution. I thought I should offer a lot of solutions for joint problem for the rest of the public.